Hello, welcome back to Quick Stats Analyzer YouTube channel. இந்த வீடியோல ராஜஸ்தான் ராயல்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் IPL 2025 மேட்ச் நம்பர் 47 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 28th ஏப்ரல் மண்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல. வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் ஜென்ரலா பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவா பிஹேவ் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக நடந்த 12 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ண டீம் 2 முறை தான் 200+ ஸ்கோரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 2 முறையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. பிச் கண்டிஷன் ஸ்லோவாக பிஹேவ் ஆகிறதாலையும் அதே போல் கிரவுண்ட் டைமென்ஷன் அதுவும் பெருசாக இருக்கிறதால பவுண்டரிஸை கிளியர் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. மோஸ்ட்லி பார்த்தோம்னா இங்கே மீடியம் ரேஞ்சில் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகும். பேட்டிங்கை நல்லா வச்சிருக்கிற டீம், அது போக ஆப்போனன்ட் டீமுடைய பவுலிங் குவாலிட்டி சுமாராக இருந்துச்சு அப்படிங்கும் போது மட்டும் 200+ ஸ்கோரை நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி மோஸ்ட்லி பார்த்தோம்னா மீடியம் ரேஞ்சில் தான் இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைட் 78 மீட்டர் இருக்குது. இதுவே ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைட் 63 மீட்டரும் இன்னொரு சைட் 68 மீட்டராக இருக்குது. அடுத்ததா டயகனல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன், மிட் விக்கெட் ரீஜன் 71, 79, தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் லெக் ரீஜன் 58 and 62 இருக்கு. மெயினாக அந்த கர்கனேஷ் டெம்பிள் எண்ட்லேருந்து பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸுக்கு மிட் விக்கெட் ரீஜன் 79 மீட்டர் இருக்குது. அதனால் ப்ராப்பராக டைம் பண்ணி ஷாட்ஸ் அடிக்கலை அப்படிங்கும்போது இந்த ரீஜனில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பின்னர்ஸோடைய பாலுக்கு எதிராகவும் அதே போல் பேஸ் வேரி பண்ணி பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு எதிராகவும் இந்த ரீஜனில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு மார்க்கெட் குஜராத் டீமுக்கு தான் ஃபேவரபிளாக இருக்குது. ரியல் 11 ஆப்பில் ஒரு ஸ்டாக்கோட ரேட் எக்ஸாக்டாக 6 ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் 5.8 இருக்குது. ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக இன்னைக்கான போட்டியில் குஜராத் டீம் தான் இருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இதுவரை ப்ளே பண்ண 8 மேட்சஸில் 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. இதுவே ராஜஸ்தான் டீம் எடுத்துட்டிங்கன்னா இதுவரை ப்ளே பண்ண 9 மேட்சஸில் 2 மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக நிறைய போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிட்டு வந்திருக்காங்க. 5 மேட்ச் தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கான போட்டியில் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீம் வின் பண்ணணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது ஸ்லைட் சான்ஸ் வந்திருக்கு. ஏன்னா சேஸ் பண்ணல நிறையா முறை க்ளோஸ் கேமில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி இந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியல இவங்கனால. இன்னைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் நாம குஜராத் டீமுடைய ஸ்டாக்கை பை பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதோடைய ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையும் ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 2 ஆப்போடைய லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் நல்லா இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 7 முறை மோதியிருக்காங்க. அதில் 6 குஜராத் டீம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் நடந்த 2 போட்டியிலுமே குஜராத் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததாக வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 64 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 66% இருக்குது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். இதுவே குஜராத் டீம் இங்கே ப்ளே பண்ண 2 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இந்த கிரவுண்டில் நடந்த 12 T20 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 171, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 159 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜ் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா சில போட்டிகளில் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பேட்டர்ஸ் இங்கே கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்கே 173 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 173 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 33 இருக்குது. அபவ் ஆவரேஜாக இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இந்த கிரவுண்டில் நடந்த 12 T20 மேட்சஸ் ஃபேஸ் ஃபேஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 2த்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் அபவ் ஆவரேஜாக இருக்குது. டெத் ஓவர்ஸில் எக்ஸாக்டாக 11 இருக்குது. என்னதான் கிரவுண்ட் டைமென்ஷன் இங்கே பெருசாக இருந்தாலும் பேட்டர்ஸ் இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் கிட்ட லோவர் ஆர்டரில் பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் வந்து இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ஆண்ட்ரே ரசல் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கும் போது இங்கே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பவுலர்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸில்
பவுலர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜா இருந்திருக்கு. செகண்ட் ஹையஸ்டா இந்த ஃபேஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் 2 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அதே போல டெத் ஓவர்ஸ்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 10.1 இருக்கு. அடுத்ததா பவுலர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 2.6 இருக்கு. மெயினா இங்க செகண்டா பேட் பண்ணும்போது டியூ இல்ல. அதே சமயம் விக்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது இந்த ஃபேஸ்ல ஸ்பின்னர்ஸ் ஆகட்டும், பேஸ் வேரி பண்ணி பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் ஒரு 150லேருந்து 170 இதுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படிங்கும்போது செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணல அந்த அளவுக்கு பெருசா இங்க பிரஷர் ஏற்பட்டது இல்ல. பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான சமயத்துல செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அது போக பவர் பிளே ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் இதுவரை நடந்த போட்டிகள்ல பெருசா டாமினேட் பண்ணல. இப்போ வான்கட்டே, அகமதாபாத் இங்க நடந்த போட்டிகள் மாதிரி இங்க நியூ பால் பவுலர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கல. வரக்கூடிய மேட்ச்ல எடுக்கலாம். அது லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பத்தின ப்ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி எங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்க வாட்ஸ்அப் சேனலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ், பிளேயர் பத்தின ஸ்டாட்ஸ், வென்யூ பத்தின ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்க தான் ஷேர் பண்ணுவேன். அதனால மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஸ்கிரீன் கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி நீங்க அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்க்கலாம். 2023ல இருந்து இந்த கிரவுண்ட்ல நடந்த 12 T20 மேட்சஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலா 261 ஓவர்ஸ் பவுல் பண்ணிருக்காங்க. 51% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 71 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 59% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 22 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் மட்டும் அபவ் ஆவரேஜா இருக்கு. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் 9.4 இருக்கு. இதுவும் அதிகமான ரன்கள் கன்சிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலா 196 ஓவர்ஸ் பவுல் பண்ணிருக்காங்க. 43% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 49 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 41% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் மட்டும் ஆவரேஜா எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 24 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இவங்களுக்கும் சுமாரா தான் இருந்திருக்கு. எக்கனாமி ரேட் 8 ரேஞ்சில் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு பெட்டரா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மந்தமான விக்கெட் தான் மோஸ்ட்லி இருக்கும். அந்த அளவுக்கு பெருசா ரன்களும் அடிக்க மாட்டாங்க. அதே போல விக்கெட்டும் விழுகாது. மோஸ்ட்லி இதை டே நைட் மேட்ச்ல நம்ம வந்து பார்க்கலாம். நைட் கேம்ஸ்லயும் சில போட்டிகளை நம்ம பார்க்கலாம். அதனாலதான் ஸ்ட்ரைக் ரேட் வேற மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்காகட்டும் ஸ்பின்னர்ஸ்க்காகட்டும் 2 பேர்த்துக்குமே ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஓபனர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது விட செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இங்க ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 85 இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 69 இருக்கு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 59% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 35% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 6% ஆஃப் ரன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுத்திலுமே லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து விழுகல. அதே சமயம் பேட்டர்ஸும் ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க இங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 68% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 27% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 6% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆகட்டும், மிடில் ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேட்டர்ஸ் இங்க. எப்பவுமே இந்த ஸ்டாட்ஸை பார்த்தோம்னா அன்னைக்கு பிளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட கம்பேர் பண்ணி தான் எடுத்துட்டு போகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிரவுண்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. இப்போ இன்னைக்கான போட்டியில மெயினா குஜராத் டீம் செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது இதே போல நடக்கலாம். ஏன்னா குஜராத் டீம் கிட்ட தான் டாப் ஆர்டர் பேட்டர் ஸ்ட்ராங்கரா இருக்காங்க. சாய் சுதர்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் சுப்மன் கில் அண்ட் பட்லர் 3 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இதுவே ராஜஸ்தான் டீம் செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது இதே போல நடக்குமா அப்படின்னு நம்ம வந்து எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கான மெயின் ரீசன் அவங்க இன்கன்சிஸ்டண்டா இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாப் ஆர்டர் பேட்டர்ஸோட குவாலிட்டியை செக் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துட்டு போகணும். இப்போ டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல அப்படிங்கும்போது சீக்கிரமா அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருந்து பவர் பிளே பவுலர்ஸை நம்ம வந்து பிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணி நம்ம டீமை மேக் பண்ணணும்.
அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் பவுலர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் per இன்னிங்ஸ் 0.6ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 0.8ம் இருக்கு. ரெண்டு இன்னிங்ஸ்லுமே பெருசா விக்கெட்ஸ் எடுக்கல லாஸ்ட் ஆகி நடந்த 12 மேட்சஸ்ல. டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் per இன்னிங்ஸ் 1.7 இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 1.2 இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இன்னிங்ஸ் வைஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers டோட்டலா 40 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் bowlers தான் நல்லா இருக்கு. ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் bowlers டோட்டலா 31 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 27 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் இங்க ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு சில போட்டிகள்ல விக்கெட் ஸ்லோ டவுன் ஆனதால செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் நாம அந்த மேட்ச் ப்ரோக்ரஷன்லயும் பார்த்திருப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்துச்சு. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்ல வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல நிறைய இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நான் ஆட் பண்றேன். அது கிராண்ட்லி டீம்ஸ் மேக் பண்றதுக்காகட்டும், ட்ரேடிங் ஆகட்டும், மற்ற ஃபேண்டசி லீக் ப்ளே பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்த்திருப்போம். நான் ஆல்ரெடி சொன்னது போல இதுக்கப்புறமா இந்த போட்டியில ப்ளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல உங்களுடைய ஃபேண்டசி டீம்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 9 மேட்சஸ்ல 2 மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 4 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 9th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. தொடர்ச்சியா 5 போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கடைசியா ஆர்சிபி டீம் எதிரா 11 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, நிதிஷ் ராணா. மிடில் ஆர்டர்ல ரயான் பராக், துருவ் ஜுரல், ஷிம்ரான் ஹெட்மயர், சுபம் தூபே. லோவர் ஆர்டர்ல வனிந்து அசரன்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா சுபம் தூபே அண்ட் சந்தீப் சர்மா இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு. டெத் ஓவர்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் சர்மா போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் இதுவரை பார்த்தோம்னா குஜராத் டீமுக்கு போரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 6 மேட்சஸ்ல 70 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 16 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 597 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 4 மேட்ச்ல தொடர்ச்சியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா வைபவ் சூரியவன்ஷி இந்த கிரவுண்ட்ல அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 34 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு அடிச்சிருந்தாரு. அடுத்ததா நிதிஷ் ராணா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இவருக்கும் சுமாராக தான் இருக்கு. ஆவரேஜ் 13 மட்டும் இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. 6 மேட்சஸ்ல 248 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக திரட்டு இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா ரயான் பராக் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் இவருக்கும் சுமாரா இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் 40யும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 150யும் இருக்கு. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 84 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும், இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 30 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக திரட்டு இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு புவரா இருக்கு. அடுத்ததா துருவ் ஜுரல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டார்ட் சுமாரா தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 35 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஷிம்ரான் ஹெட்மயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. ஆவரேஜ் 30க்கு மேல இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 56 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் கிரவுண்ட் ரெக்கார்ட் சுமாரா தான் இருக்கு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக திரட்டு இருக்கு. அடுத்ததா சுபம் தூபே சாம்பிள் சைஸ் இவருக்கு லோவா இருக்கு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா வனிந்து அசரன்கா இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்டும், அதுக்கப்புறம் குஜராத் டீமுக்கு 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் புவரா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் மட்டும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ஜோஃப்ரா ஆர்ச்சர் குஜராத் டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா மகேஷ் தீக்ஷனா இவர் பார்த்தோம்னா குஜராத் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு.
ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா துஷார் தேஷ்பாண்டே. குஜராத் டீமுக்கு 6 இன்னிங்ஸ்ல 8 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா சந்தீப் சர்மா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காரு குஜராத் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா குஜராத் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 8 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா கேகேஆர் டீமை 39 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா குஜராத் டைட்டன்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர். மிடில் ஆர்டர்ல ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட், ராகுல் திவாத்தியா, வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான். லோவர் ஆர்டர்ல ரஷீத் கான், சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ். இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் அண்ட் இஷாந்த் சர்மா இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு. டெத் ஓவர்ஸ்ல பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அண்ட் ரஷீத் கான் இந்த 3 பேரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு 46 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 35 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச்ல. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல தொடர்ச்சியா 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேட்ச் அப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா சுப்மன் கில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அதிகபட்சம் ஒரு மேட்ச்ல 72 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு இதே கிரவுண்ட்ல. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஜாஸ் பட்லர். இவர் ராஜஸ்தான் டீமுக்கு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீசன் வரைக்கும் ராஜஸ்தான் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிருந்தாரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 20 மேட்சஸ் ப்ளே பண்ணி 769 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் புவரா தான் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு புவரா இருக்கு. அடுத்ததா ராகுல் திவாத்தியா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. பவுலிங் ரெக்கார்ட்ஸும் சுமாரா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் இதுலயுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. அந்த அளவுக்கு இவருக்கு பேட்டிங் சான்ஸும் கிடைக்கல. அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர் ராஜஸ்தான் டீமுக்கு 3 மேட்சஸ்ல பேட் பண்ணி 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 40 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தோம்னா 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. இந்த சீசன்ல டோட்டலா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஷாருக் கான் ராஜஸ்தான் டீமுக்கு பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 41 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் ஷனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ரஷீத் கான் பேட்டிங் ஸ்டாட் சுமாரா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 15 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு இதே கிரவுண்ட்ல தான் எடுத்திருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா சாய் கிஷோர். இவர் ராஜஸ்தான் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா பிரசித் கிருஷ்ணா 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சூப்பர்பான ஃபார்ம்ல இருக்காரு. அடுத்ததா முகமது சிராஜ். இவர் ராஜஸ்தான் டீமுக்கு 12 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸும் நல்லா இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா இஷாந்த் சர்மா 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷன்ல ஜாஸ் பட்லர் டிஃபால்ட் பிக்கா இருக்காரு. இன்னொரு ஆப்ஷன் துருவ் ஜுரல் இருக்காரு. இந்த போட்டியில ராஜஸ்தான் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க பிக் பண்ணலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். இந்த கேட்டகரியில மற்ற பெஸ்ட் பிக்கா நிதேஷ் ராணா இருக்காரு. இந்த போட்டியில ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க ராஜஸ்தான் டீம் அப்படிங்கும்போது நம்ம பிக் பண்ணலாம். இந்த சீசன்ல ஒரு சில போட்டிகளை மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்கன்சிஸ்டண்டா இருந்திருக்காரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா ப்ரிஃபர் பண்ணல. இதுவே செகண்டா பேட் பண்றாங்க ராஜஸ்தான் டீம் அப்படிங்கும்போது ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட நீங்க கன்சிடர் பண்ணலாம்.
ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா ரயான் பராக் அண்ட் வனிந்தோ அசரன் கப். இந்த கேட்டகரியில மற்ற பெஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. இன்னைக்கான போட்டியில விக்கெட் கொஞ்சம் ட்ரையா இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா இவர் நம்ம பிக் பண்ணலாம். ஏன்னா ஆஃப் பிரேக் பவுலர் ஆப்போனன்ட் டீம்ல டாப் 3 பிளேயர்ஸும் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. அதுவும் அக்ரெசிவா ப்ளே பண்ற ஸ்டைல்ல இருக்கிறதால இவர் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிரவுண்ட் டைமென்ஷனும் இவருக்கு சூட்டபிளா இருக்கும். பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிரசித் கிருஷ்ணா அண்ட் ரஷீத் கான். இந்த கேட்டகரியில மற்ற பிளேயர்ஸை யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது சந்தீப் சர்மாவை நீங்க பிக் பண்ணலாம். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்கெட் ட்ரையா இருக்கு, இன்னைக்கு மகேஷ் தீக்ஷனா ப்ளே பண்றாரு அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்ணலாம். பட் இவராகட்டும் அதே போல துஷார் தேஷ்பாண்டே இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீக்னஸ், அதிகமா ரன்கள் கன்சீட் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பா துஷார் தேஷ்பாண்டே ரொம்ப அதிகமா கன்சீட் பண்ணுவாரு. பட் இந்த பிச் கண்டிஷன் ஆகட்டும், கிரவுண்ட் டைமென்ஷன், இந்த ரெண்டுமே துஷார் தேஷ்பாண்டேயோட பவுலிங் ஸ்டைலுக்கு சூட்டபிளா இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அதிகமா ரன்கள் கன்சீட் பண்ணுவாரு. பட் அது போக இந்த போட்டியில விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க ராஜஸ்தான் டீம் அப்படிங்கும்போது நீங்க கிராண்ட் லீக்ல மட்டும் ட்ரை பண்ணலாம். அது போக குஜராத் டீம்ல பார்த்தோம்னா முகமது சிராஜ் இருக்காரு. ராஜஸ்தான் டீம்ல இருக்கக்கூடிய நிறைய பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபிளா இருக்கு. டாஸ் அதுக்கப்புறம் பிச் கண்டிஷனை பொறுத்து அவருடைய பிளேஸை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்ஷிப் பிக்கா சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் இருக்காங்க. இதுல சாய் சுதர்ஷன் அண்ட் ஜாஸ் பட்லர் 2 பேருக்குமே அந்த அளவுக்கு பெருசா மேட்சப்ஸ்ல த்ரெட் இல்ல. பட் சுப்மன் கில்க்கு பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவருடைய பாலுக்கு எதிராக த்ரெட் இருக்கு. பட் இந்த கிரவுண்ட்ல நியூ பால் பவுலர்ஸுக்கு அந்த அளவுக்கு பெருசா சப்போர்ட் இருந்தது இல்ல லாஸ்ட் 2 இயர்ஸா. அதனால தான் நம்ம வந்து டாப் கேப்டன்ஷிப் பிக்ல கொடுத்துருக்கோம். ஒருவேளை லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட்ல நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பால்ல இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பார்த்து ஆடணும் இவரு. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால், ரஷீத் கான் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இதுல ஜெய்ஸ்வால் பார்த்தோம்னா இதுவரை குஜராத் டீமுக்கு புவரா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு குவாலிட்டியான பவுலிங் யூனிட்டை ஃபேஸ் பண்ண போறாரு. அதனால தான் லாஸ்ட் 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நம்ம கிராண்ட் லீக்ல கொடுத்துருக்கோம். பட் ஒருவேளை லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட்ல அந்த அளவுக்கு நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவரை நம்ம டாப் கேப்டன்ஷிப்புக்காக கூட கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா ரஷீத் கான். இன்னைக்கான போட்டியில குஜராத் டீம் ஒரு 180+ டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது கேப்டன்சி ஆப்ஷனுக்கு ரஷீத் கான் பெஸ்ட்டாக இருப்பார். அந்த மாதிரி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டும் இவரை நீங்கள் கிராண்ட் லீக்ல ஒரு சில டீம்ஸில் கேப்டனாக பிக் பண்ணலாம். குஜராத் செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையுமே விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணாலும் செகண்டாக பவுல் பண்ணாலும் இவரை நீங்கள் கிராண்ட் லீக் டீம்ஸில் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.